லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஏற்கனவே தமிழக ஆளுநர், தமிழ்நாடு அரசு, துணை குடியரசுத் தலைவர் இப்படின்னு பல்வேறு சர்ச்சையான பேச்சுக்கள், விவாதங்கள்னு ஒரு மோதல் போக்கா போயிட்டு இருக்கு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநருக்கு எதிராக வந்த உடனேயே முதல்வர் அவர்கள் இந்த துணைவேந்தர்கள் ஆய்வு கூட்டத்தை நடத்தினார். உயர்கல்வி குறித்து மேம்படுத்துவதற்காக நடத்தினார். பல்கலைக்கழக வேந்தராக இனி முதல்வரே இருப்பான்னுலாம் அறிவிப்பு வந்துச்சு. இப்போ தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் உதகையில் வரக்கூடிய 25, 26ஆம் தேதி துணைவேந்தர்கள் மாநாடு ஒன்று நடத்த இருக்கிறாரு. அதுக்கு சிறப்பு விருந்தினராக துணை குடியரசுத் தலைவர் கலந்துக்கிறாரு. சமீபத்தில் தான் விமர்சிச்சு செஞ்சார் இந்த தீர்ப்பை பற்றியும் தமிழ்நாடு அரசு குறித்தும். இந்த துணைவேந்தர்கள் மாநாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் மீண்டும் சர்ச்சைக்கு வித்திடுகிறார் தமிழ்நாடு ஆளுநர் ரவி என்றுதான் பார்க்க வேண்டும். ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் என்ன என்பதை வரையறுத்திருக்கிறது. இதுவரை இந்திய துணை கண்டத்தில் ஆளுநரினுடைய அதிகாரம் இவ்வளவுதான் என்று நீதிமன்றம் வரையறுத்ததில்லை. இதுதான் முதல் முறை சுதந்திர இந்தியாவில் நீதிமன்றம் இத்தகைய ஒரு தீர்ப்பை தந்து எப்படியெல்லாம் ஆளுநர் இயங்க வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறையை சொல்லியிருக்கு. நம்ம ஆளுநருடைய மாண்பு கருதியே பேசுவோம். கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது, ஆளுநருக்கு குட்டு வைத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியமாகவே பேசுவோம். ஆளுநருக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நீங்க சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினால் அதை எத்தனை கால அவகாசத்துக்குள் நீங்கள் பதிலளிக்க வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் எத்தனை நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை ஆளுநருக்கு சொல்லி ஒரு மாநிலத்தினுடைய சுப்ரீமோ சூப்பர் பாஸ் யாருன்னு கேட்டா லீடர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். இப்ப லீடர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யாருன்னா முதலமைச்சர் தான். முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதைத்தான் சட்டம் சொல்கிறது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை விடுங்க. இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வருவதற்கு முன்பு பேசலையா தமிழ்நாட்டுல யாரும்? ஒரு பேரலல் கவர்னரன்ஸை ரன் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தானே நம்மளுடைய அதிகபட்சமான வேண்டுகோளாக இருந்தது. அந்த வேண்டுகோளை புறக்கணித்து விட்டுத்தானே இவருக்கு ஏதோ வானளாவிய அதிகாரம் இருப்பதை போல செயல்பட்டு கொண்டே இருந்தார். இப்போ துணைவேந்தர்கள் நியமனத்தில் இதுவரை பின்பற்றப்பட்டிருக்கிற நடைமுறை இனிமேல் பின்பற்றப்படாது அப்படிங்கிறத நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உணர்த்தியது. அப்ப இதுவரை பின்பற்றப்பட்டிருந்த நடைமுறைகள் இனிமே பின்பற்றப்படாது அப்படின்னு சொன்னா ஆளுநர் அதுல இன்வாலிட் ஆயிடுறாருன்னு அர்த்தம். ஏன்னா இதுவரை பின்பற்றப்பட்டிருக்கிற நடைமுறை என்னன்னா சர்ச் கமிட்டி போடுவாங்க, தேடுதல் குழு போடுவாங்க. தேடுதல் குழு இவரையெல்லாம் துணைவேந்தராக நியமிக்கிற தகுதி இருக்கிறது என்று ஒரு அட்டவணையை கொண்டு வந்து தரும், ஒரு பட்டியலை கொண்டு வந்து தரும். அதை முடிவெடுக்கிற அதிகாரம் உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அந்த செனட்டுக்கு உண்டு. அந்த செனட் ஒப்புதலை யாரிடம் பெறணும்னா ஆளுநரிடம் பெறணும். இப்ப அது தேவையில்லை அப்படிங்கிறத தீர்ப்பு உணர்த்திருச்சு. நேரடியாக முதலமைச்சர் நியமிக்க போகிறார் துணைவேந்தர்களை. துணைவேந்தர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்திட்டாரு முதலமைச்சர். எப்படியெல்லாம் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் கற்பித்தல் பணிகளை செய்திட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை நேரடியாகவே முதலமைச்சர் பிறப்பிச்சிட்டார். இப்ப நீங்க கடந்த காலத்துல ஆளுநர் துணைவேந்தர்களை அழைத்து பேசினார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக விவகாரத்துல நாம பார்த்தோம் எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் துணைவேந்தர்களிடத்துல இருந்தது. பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர்கள் என்ன செய்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை எடுத்து ஒரு அறக்கட்டளை துவங்குகிற வேலையை செய்தாங்களே. அறக்கட்டளையை துவங்குகிற வேலையை செய்தது மட்டுமல்ல, RSS சாகா வகுப்புகள் நடத்தப்படும்னு துணைவேந்தர் சர்க்குலர் அனுப்புறார் சார், சுற்றறிக்கை அனுப்புறார் சார். அதெல்லாம் எதன் பொருட்டு நடந்ததுன்னு சொன்னா, 4 பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை ராஜ்பவனுக்கு என்னை சந்தித்து விட்டு செல்லுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஆளுநர் அவர்கள் அந்த 4 பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை சந்தித்ததற்கு பிறகு அந்த 4 பல்கலைக்கழகமும் சர்ச்சைக்குரிய பல்கலைக்கழகமாக மாறுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, நீங்க பகுத்தறிவு சிந்தனைக்கு ஒவ்வாத கருத்துக்களை கல்விக்கூடங்களில் போதிக்காதீர்கள், பல்கலைக்கழகங்களில் பாடமாக நடத்தாதீர்கள், பல்கலைக்கழகங்களில் பேசுவதற்கு கூட அனுமதிக்காதீர்கள் என்கிற உத்தரவை எல்லாம் போட்டார். இப்ப திடீரென நான் துணைவேந்தர்களினுடைய மாநாட்டை கூட்டுகிறேன் உதகையிலே என்று சொன்னா, அதாவது முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கு. பட்டமளிப்பு விழா நடத்துறதுக்கும் சரி, துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறதுக்கும் அதிகாரம் இருக்குன்னு ஆளுநர் மாளிகையே விளக்கம் கொடுக்குறாங்க. இதற்கு முன்பு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு ஆளுநர் மாளிகை சொன்னுச்சு? அந்த அதிகாரம்லாம் ஆளுநருக்கு இருந்துச்சா? இப்ப ஆளுநர் ஒரு கருத்தை சொன்னார் 6 மாதத்துக்கு முன்பு. ரம்மி மசோதா, ரம்மியால்
தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்படுது, அதை தடை செய்யணும்னு மசோதாவை கொண்டு வந்தோம். மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்றி தந்தார் முதலமைச்சர். எதிர்க்கட்சிகளும் உள்ளடக்கித்தான் அதை நிறைவேற்றினோம். அதை சட்டமாக்குவதற்கு ஒப்புதலுக்கு அளிச்சோம். ஆளுநர் ஒப்புதல் அளிக்கல. என்ன பண்ணார் ஆளுநர்? நாம யாருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றுறோமோ அந்த ரம்மி நிறுவனத்தினுடைய அதிபர்களை அழைத்து வைத்துக் கொண்டு டீ பார்ட்டி நடத்திக்கிட்டு இருந்தார். அவர்களோடு உட்கார்ந்து ஆலோசனை செய்துகிட்டு இருந்தார். அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் இது குறித்து விளக்கம் தேவைப்பட்டால் நான் விளக்கம் தருகிறேன்னு சொன்ன பிறகு ஒரு விளக்கத்தை கேட்டார். அப்ப என்ன சொன்னார் ஆளுநர்? அந்த நேரத்துல ஆளுநர் சொன்ன கருத்து என்ன? நான் நிறுத்தி வைத்திருந்தால் அது நிராகரிக்கப்பட்டதற்கு சமம். நான் நிறுத்தி வைத்திருக்கிற மசோதாவை நிராகரித்து விட்டேன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். இதை சொன்னது யாரு? ஆளுநர் தானே சொன்னாரு. நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? ஆளுநருக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொன்னுச்சா? சரி, விட்டுருவோம். ரவி சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கா? ரவி தனக்கு இருக்கிற அதிகாரம்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுப்பாரு. அந்த பட்டியலில் இருக்கிற அதிகாரங்கள்லாம் ரவிக்கு இருக்கா? தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன், நான் தமிழகம் என்றுதான் சொல்வேன்னு அழைப்புதல்ல அச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்துச்சு அவருக்கு? ஏன் திரும்ப தமிழ்நாடுன்னு மாத்திக்கிட்டாரு? சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் மதராஸ் மாகாணம்னு தான் சார் பேரு, மெட்ராஸ் ஸ்டேட் சார். இதுக்கு அண்ணாவினுடைய கன்னி உரையிலேயே ஐ எம் பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு என்றுதான் பேசினார். நான் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிதான் பேசினார். அதே அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினார். நீ யாரு பீகார்ல இருந்து வந்து தமிழ்நாட்டினுடைய பேரை தமிழகம்னு சொல்லுவேன்னு சொல்றதுக்கு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நாம திருப்பி கேட்டோம் இல்லையா? அதன் பிறகு மாற்றிக்கொண்டாரே, தமிழ்நாடுன்னு சொன்னாரே. ஏன் ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தா இல்லங்க நான் தமிழகம்னு தான் சொல்லுவேன், தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருக்கணுமே? சொல்லலையே ஆளுநர். சரி, இதற்கு முன்பு ஒரு தீர்ப்பு வந்தது அல்லவா? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆளுநர் முதலமைச்சரோடு மோதல் போக்கை கையில் எடுக்கக்கூடாது நீதிமன்றம் சொன்னுச்சு. சொன்னதா? நீதிமன்றம் என்ன சார் சொல்லி இருக்கணும்? ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு ரவி சொல்றாருல. நான் வந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்ட முடியும், எனக்கு அதிகாரம் இருக்கு. சரி சார், அவருடைய பேச்சுக்கே நாம வருவோம். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கணும்? முதலமைச்சருக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லணும்ல. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஆளுநரோடு மோதல் போக்கை கைவிட வேண்டும், ஆளுநரோடு உட்கார்ந்து பேசி சமரசம் செய்து கொள்ள வேண்டும். யாருக்கு சொல்லணும்? முதலமைச்சருக்கு சொல்லணும். ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? ஆளுநர் அவர்களே, முதலமைச்சரோடு மோதல் போக்கை கைவிடுங்கள், முதலமைச்சரை அழைத்து பேசி சுமூக முடிவை எட்டுங்கள்னு சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? முதலமைச்சரை அழைத்து பேசுங்கள்னு சொன்னுச்சு. சென்னையில பேய் மலை பெருவெள்ளம் பெய்ஞ்சிருக்கு சார். வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட முதலமைச்சர் போயிருக்காரு. ரவி கூப்பிட்டார். முதலமைச்சர் சொன்னார், நான் வெள்ள பாதிக்கிற பகுதிகளில் இருக்கேன், எனக்கு இன்னைக்கு வர முடியாது, நான் எனக்கு ஒரு தேதி எப்ப முடியுமோ சொல்றேன், அந்த அன்னைக்கு உன்னை வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார். அப்ப முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்க போய் தானே ஆளுநர் கூப்பிட்ட தேதியில முதலமைச்சர் போக முடியாதுன்னு சொன்னாரு. சரி, அடுத்து நடந்த காட்சிகளை நான் நினைவுபடுத்துறேன். முதலமைச்சர் சொன்ன தேதியில போனார் ஆளுநர் மாளிகைக்கு. நீங்க இன்னமும் யோசிச்சு பாருங்க, அந்த காணொலிகள்லாம் இன்னைக்கும் சமூக வலைதளத்துல இருக்கு. பொன்னாடையை தூக்கிக்கிட்டு முதலமைச்சரை நோக்கி ஓடுனார் சார் ஆளுநரு. வாங்க 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 வாங்கன்னு சொல்லி. பாத்தீங்களா அந்த காட்சியை? நீங்க அந்த காட்சியை மறக்க முடியுமா? நான் என்ன கேட்கிறேன், ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தா பொன்னாடையை தூக்கிக்கிட்டு முதலமைச்சர்ல ஓடி வந்திருக்கணும். முதலமைச்சர் வந்தாரா? சார், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் சார் பாஸ். இப்ப ஜெகதீப் தன்கர் ஒரு கருத்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஜெகதீப் தன்கருடைய கருத்துக்கே வர, குடியரசு துணைத் தலைவர், இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மாட்சிமை பொருந்திய ஜெகதீப் தன்கரினுடைய கருத்துக்கே நான் வந்துடுறேன். நாங்க தான் பாஸ். அவர் சொன்னது தான். நீதிமன்றங்கள் எப்போதும் சட்டம் இயற்றுகிற மாமன்றங்களாக இருக்க முடியாது, நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்றுகிற மாமன்றங்களாக இருக்க முடியும். அதைத்தானே சார் நாமும் சொன்னோம். சட்டப்பேரவை தான் சார் சட்டம் இயற்றுகிற மன்றங்களாக இருக்க முடியும். மாநிலத்தினுடைய மொத்த அதிகாரமும் சட்டப்பேரவையில தான் சார் இருக்கு. இப்ப நாங்க சொன்னதுதானே சார் ஜெகதீப் தன்கர் சொல்லி இருக்கிறாரு. அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சொல்றாரு, நாங்க ஆளுநருக்கு எதிராக சொல்றோம். அவ்வளவுதான் விவகாரம். அவர் சட்டத்தோடு மோதுகிறார், நாங்கள் சட்டம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற ரவியோடு மோதி கொண்டிருக்கிறோம். எனவே ரவிக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பல நேரங்களில் தெளிவுபடுத்தியாகிவிட்டது. மீண்டும் மீண்டும் ரவி சர்ச்சைக்கு வித்திடுகிறார். ஜெகதீப் தன்கரை துணை கலைச்சர். நான் ஒரு செய்தி சொல்றேன். ஜெகதீப் தன்கர் இதற்கு முன்பு வெஸ்ட் பெங்காலினுடைய ஆளுநராக இருந்தார். மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் சார் அவர் இன்னமும் தன்னை ஆளுநராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் துணை குடியரசுத் தலைவர் ஆயிட்டோன்றதை மறந்துட்டாரு. இந்த நாட்டினுடைய முதல் பிரஜை யாருன்னா திரௌபதி முர்மு அம்மையார் தான். அவங்கதான் இந்த நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லேடி. ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீப் தன்கர் தான். அப்போ இந்த நாடு எத்தகைய உயரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கு. நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டாமா? நீங்க ஏதோ ரோட்டில் போபவரை போல கருத்து சொல்லிட்டு போயிட்டு இப்ப ஆளுநர் உங்களை அழைக்கிறாருன்னா நீங்க வந்து சேர்றீங்க. ஆளுநர் அழைத்து இந்த துணைவேந்தர்களினுடைய மாநாட்டுக்கு ஜெகதீப் தன்கர் வருவாரே ஆனால் ஜெகதீப் தன்கர் இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு எதிராக நடந்து கொள்கிறார் என்றுதான் பொருள் கொள்ளப்படும். ஏன்னா
சட்டத்துக்கு புறம்பாக நடத்துகிற மாநாடு இந்த மாநாடு. இன்னொன்றையும் நான் சொல்றேன், முதலமைச்சர் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பார்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா துணைவேந்தர்கள் இனிமே போகணுமா போக வேண்டாமான்றத உயர்கல்வி அமைச்சகம் தான் முடிவு செய்யணும். அதிகாரம் உயர்கல்வி அமைச்சகத்துல தான் சார் இருக்கு. கோர்ட் ஸ்குவாஷ் பண்ணிடுச்சு இவருடைய பெட்டிஷனை. கோர்ட் என்ன சர்ச்சையை சொல்லிடுச்சுன்னா, ஏற்படுத்தாதா? ஒரு ஏன் ஆளுநர், ஒரு சர்ச்சையை துணை ஏற்படுத்துது? குடியரசுத் தலைவர் சர்ச்சையை வராரு, ஒரு ஏற்படுத்துறது மாநாடு யாரு? நடத்த நான் என்ன அதிகாரம் கேட்கிறேன், இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி தவிர்க்க முடியும்? தமிழக அரசால துணைவேந்தர்களுக்கு எப்படி கட்டுப்பாடு விதிக்க முடியும்? அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பரா கேட்டீங்க. நல்லா அருமையா கேட்டீங்க. எப்படி தடுக்க முடியும்னு கேட்டீங்க. இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு ஆளுநர் இருந்தாரு. அந்த பன்வாரிலால் புரோஹித் என்ன தெரியுமா பண்ணாரு? வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைச்சுக்கிட்டு ஆய்வு கூட்டங்களுக்கு போனாரு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் அழைச்சுக்கிட்டு இந்த மாநிலத்துல ஆய்வு கூட்டங்களுக்கு போனாரு. எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல சார். இந்த நாட்டில் ஒரு தலைவர் கேட்டார், உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ என்ன parallel கவர்னன்ஸ் ரன் பண்ற? முதலமைச்சருக்குத்தான் ஆய்வு கூட்டங்களை நடத்துகிற அதிகாரம் இருக்கு, நீ எப்படி போலான்னு கேட்டார். கேட்டவர் யாரு தெரியுமா? அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரா அவர் கேட்டார்ல, அவர் கேட்ட பிறகுதான் பன்வாரிலால் புரோஹித் போய் கிண்டியில ஆளுநர் மாளிகையில படுத்துக்கிட்டார். அது வரைக்கும் அவர் வீதியில நின்று ஆய்வு கூட்டங்கள் நடத்தினார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போதே ஆளுநரை அவருடைய பணியை செய்ய வைத்த கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருந்தது. இன்றைக்கு அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர். தடுக்க முடியாது அவரால. 100 விழுக்காடு தடுத்து நிறுத்த முடியும் சார். சட்டத்தின்படி நடக்குது சார் இந்த ஆட்சி. சட்டம் என்ன வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி இருக்கிறதோ அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். சட்டத்துக்கு புறம்பா அவர் ஒண்ணும் நடக்கல. நான் கேட்கிறேன், சென்னாரெட்டின்னு ஒரு ஆளுநர் இந்த நாட்டுல இருந்தாரு, முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தாங்களே, ஒண்ணு வேணாம் சார். சென்னாரெட்டி விழுப்புரத்துல என்ன நடந்தது? சென்னாரெட்டிக்கு அப்படி ஏதாவது நடந்து விட்டதா ஆளுநருக்கு? முதலமைச்சர் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கிறார் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். முதலமைச்சர் சட்டத்துக்கு மாறாக நடந்துட்டாரா? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் சார் அவரு. பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஆர்டர்ஸை. நீங்க நினைச்சுக்கோங்க, கிளை கழகங்கள் இல்லாத ஊரே கிடையாது, கிராமங்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இவ்வளவு கண்ணியத்தோடு செயல்பட்டு இருக்கிறாரே, இந்த முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுமா? இந்த முதலமைச்சர் சட்டத்தின்படி நிமிர்ந்து நிற்க மாட்டாரா? நீங்க பாருங்க, இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை முதலமைச்சர் தடுத்து நிறுத்துவார். 100 விழுக்காடு தடுத்து நிறுத்துவார். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நேற்று முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, போஸ்ட்மேன் வேலை உன் வேலைன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். நேற்றைக்கு சொன்னார் சார், உன் வேலை போஸ்ட்மேன் வேலைன்னு சொன்னாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஆளுநர் ரவிக்கு கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? இவ்வளவு குட்டுப்பட்டதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசிடம் குட்டுப்படுகிறதையே வேலையாக வைத்திருக்கிறாரு. எத்தனை நாட்களுக்கு இப்படி ஒரு பம்மாத்து வேலையை காட்டிக்கொண்டே இருப்பார், நாடகம் ஆடிக்கொண்டே இருப்பார்? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்கள் ஏன் இத்தகைய நடைமுறையை கையில் எடுக்கிறீர்கள்? அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் செய்ததை போல தமிழிசை சவுந்தரராஜனை அவமானப்படுத்தினார். அது போல உங்களை அவமானப்படுத்தி விட்டதா அந்த அரசு? இவ்வளவும் உங்களுக்கு இந்த அரசு தந்ததற்கு பிறகு, நீங்கள் கேட்பதையெல்லாம் இந்த அரசு செய்து கொடுத்ததற்கு பிறகு, இந்த நாட்டுல இந்த நாட்டினுடைய பண்டிகையாக இருக்கிற பொங்கல் பண்டிகையை ஆளுநர் மாளிகையில கொண்டாட மாட்டார் அவரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா சென்னையை சுத்தி ஒரு 8000 மார்வாடி இருப்பான். அதுல ஒரு 300 பேரை கூட்டு வந்து இவர் விழா நடத்தி 30 லட்சம் ரூபாய் பில்லு போடுவாரு. அதை சாங்ஷன் பண்ணி கொடுக்கும் சட்டப்பேரவை. அதை இவருக்கு நிதியா கொடுக்கும். இவ்வளவையும் நாங்க செய்து கொடுப்போம். ஆனா எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துல நீ மூக்க நுழைச்சு உனக்கு அதிகாரம் இருப்பதாக நீ காட்டுவேன்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு முதலமைச்சருக்கு இல்லையா? முதலமைச்சர் அதை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். நீங்க வேணா பாருங்க, இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்துவார் முதலமைச்சர். அன்றைக்காவது ரவி தனக்கு அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளணும். நான் என்ன கேட்கிறேன், சாமானியனா ரவி? ரோசையா போன்ற ஆளுநரா, அரசியல்வாதியாக இருந்து விட்டு வந்திருக்கிற ஆளுநர், ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்களா? நீங்க ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்கல்ல சார்? ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயரதிகாரிகளுக்கு தெரிகிற சட்டம் நான் சாமானியர்களுக்கு தெரிஞ்சு விடுமா என்ன? அப்ப ஆளுநர்களுக்கு எத்தகைய அதிகாரம் இருக்குன்னு தெரியாதா ஐபிஎஸ் படிச்சிருக்கிறவருக்கு? சட்டப்படி அதிகாரம் இருக்கும் பொழுது எப்படி நீங்க தடுக்க முடியும்? சட்டப்படி சட்டப்படி எங்க சார் அதிகாரம் இருக்கு? சட்டப்படி எங்க சார் அதிகாரம் இருக்கு சார்? அந்த அதிகாரத்தை உடைச்சு நொறுக்கியாச்சு சார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு சார். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நியமனத்துல அதிகாரம் கிடையாது, விழா நடத்த, சரி சார், மாநாடு நடத்த. சரி, துணைவேந்தர்கள் நியமனத்துக்கே அதிகாரம் இல்லைங்கிறப்ப துணைவேந்தர்கள் மாநாடு நடத்த எங்க இருந்து சார் அதிகாரம் வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. சிறுபிள்ளைத்தனமா இல்லையா அது? உங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிற பொறுப்பு என்பது உச்சபட்ச பொறுப்பு. அந்த பொறுப்பே உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு.
அது மாநில அரசுக்குத்தான் இருக்கு. மாநில அரசுக்கு சுப்ரீமோ யாரு, சூப்பர் பாஸ் யாரு? முதலமைச்சர். முதலமைச்சருக்கு தான் இருக்கு. முதலமைச்சர் தலைமையில் இயங்குகிற உயர்கல்வி அமைச்சகம் அந்த பணியை செய்ய போகுது. இப்போ துணைவேந்தர்கள் நியமனத்தையே மாநில அரசு தான் செய்யும்னா, துணைவேந்தர்கள் மாநாட்டை நீங்க எப்படி கூப்பிட்டுவீங்க? நீங்க எப்படி சார் கூட்டுவீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். உங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் இருந்திருந்தாலுமே நீங்க துணைவேந்தர்கள் மாநாட கூட்ட முடியாது. ஏன் தெரியுமா? உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய உத்தரவு இல்லாமல் பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்களை ஒட்டுமொத்தமாக அழைத்து கூட்டம் நடத்துகிற அதிகாரம் ஆளுநருக்கு இல்ல. அப்போதும் இல்லை, இப்போதும் இல்லை. அப்படி இருந்திருந்தா கடந்த காலத்துல ஒவ்வொரு துணைவேந்தர்களையா அழைச்சு ரவி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன்ல, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அழைச்சு பேசினாருன்னு. அப்போ ஏன் இண்டிவிஜுவலா சந்திக்கிறாரு? மொத்தமாக ஒரு மாநாட்டை இன்றைக்கு நடத்தணும்னு முடிவு பண்றாருல, அன்றைக்கு நடத்தி இருக்க வேண்டியது தானே. அன்றைக்கு நடத்தாமல் விட்டது ஏன்? அதிகாரம் இல்லைங்கிறதுனால நடத்தாம விட்டார். அன்றைக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்ததை உணர்ந்த ரவி இப்போது அதிகாரம் வந்து விட்டதாக உணர்கிறாரா? இப்போது புதிய அதிகாரங்கள் அவருக்கு கிடைக்கப்பட்டுருச்சா? இப்ப என்ன திடீரென அதிகாரம் அவருக்கு வந்திருக்கு? அப்போ குழப்பம் விளைவிப்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லைன்றதுதானே காரணம். சரி, இத்தனை நாட்களாக இருந்தார்ல, ஏன் துணை குடியரசுத் தலைவர் இத்தனை நாட்களாக அந்த மாநாடுகள் நடத்தணும்னு சொல்லி அழைக்கல? இத்தனை நாட்களாக ஏன் அந்த முயற்சி இல்ல? நீங்க எல்லா செய்தியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கிற ஜெகதீப் தன்கரினுடைய கருத்து, ஜெகதீப் தன்கரை திடீரென அழைக்கிற ரவியினுடைய நிலைப்பாடு, பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாடு நடத்துகிறேன் என்பது, இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, சட்டத்தை நாங்கள் காலில் போட்டு மிதிப்போம். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்கவே மாட்டோம். நீங்க என்னதான் சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது எங்களை பொருட்படுத்தாது. அது எங்களுக்கு எந்த வகையிலும் கட்டுப்பாடுகளை விதிக்காது. அப்படிங்கிறத ரவி செஞ்சா தப்பு இல்ல, ஜெகதீப் தன்கர் செஞ்சா அது தப்பு. இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் சார் அவருக்கு உச்சபட்ச அதிகாரத்தை இந்த நாடு கொடுத்திருக்கு. இந்த நாடு சட்டத்தின்படி நடக்கிற நாடு இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கா இல்லையா சார்? இங்க சட்டத்தின்படி தானே சார் ஆட்சி நடக்குது. இது என்ன முடியாட்சியா? குடியாட்சி இல்லையா இது? அப்போ நீங்க குடியரசு துணைத் தலைவராக இருந்து கொண்டு முடியாட்சி செய்பவரை போல நீங்க இங்க பேசுவீங்களா? நீங்க கடைசி மனிதனுடைய கடைசி நம்பிக்கை என்றால் அது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் தான். சட்டத்தை நம்பிதான் இந்த மக்கள் இயங்குகிறார்கள். அதானே? நக்சல்வாரி இல்லையே நம்ம ஒண்ணும். ஆயுதங்களை கையில எடுத்து அந்த நீதிமன்றங்களால் தான் இவ்வளவு பிரச்சனை. உள்நாட்டு போருக்கே உச்சநீதிமன்றம் தான் காரணமாக இருக்குன்னு சொல்லிதான் இப்ப குடியரசுத் தலைவருடைய பேச்சை தொடர்ந்து பாஜக எம்பிகள் எல்லாருமே அதான சொல்றாங்க. இப்ப இந்த நாட்டை எத்தகைய இக்கட்டான நிலைமைக்கு எடுத்து செல்கிறார்கள்னு தெரியுதா? நாம என்ன சொல்றோம்? பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடப்போம்னு சொல்றோம். பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் நீதிமன்றத்தை காலில் போட்டு மிதிக்கிறார்கள். நான் கேட்கிறேன் சார், இவ்வளவு பெரிய கருத்தை நீங்கள் தெரிவித்து விட்டதற்கு பிறகு இனி மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வருமா? நீதிமன்றம் பிளவுபடுத்துகிற வேலையை செய்யறதுன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலை இல்லையா? நீங்க என்ன வாக்கு விரும்புறீங்க? அப்ப நீதிமன்றத்துக்கு யாருமே போகாதீங்க, சட்டத்தின்படி ஒரு ஆட்சி நடக்கணும்னு நீங்க விரும்பாதீங்க, அதை தாண்டிய ஒரு கட்டமைப்பு இங்க தேவைப்படுகிறதுன்னு நிறுவன முயற்சி இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய படுபாதக செயலை செய்வதற்கு சமம்? இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையே நீங்கள் குழி தோண்டி புதைப்பதற்கு சமமாச்சே. இதை விட ஒரு மாபாதக செயலை இந்தியாவுக்கு நீங்கள் செய்து தர முடியுமா? இவர்கள் எல்லாம் தேசபக்தி பாடம் எடுத்தவர்கள். நமக்கு அதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இப்படி பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் நமக்கு தேசபக்தி பாடம் எடுத்தவங்க. இப்ப தேசபக்தர்கள் யார், தேச துரோகிகள் யார்? இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பை சிதைத்து போட வேண்டும் என்பதற்குரிய கருத்துக்களை மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் தேசபக்தி உடையவர்களா? அல்லது பாதிக்கப்பட்டாலும் சட்டம் சொல்வதை தான் சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்கள் தேசபக்தி உடையவர்களா? இப்ப யாரு தேசபக்தர்கள், யார் தேச விரோதிகள் என்பதை அவர்களே இந்த நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி தோழர். இந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடக்குமா? முதலமைச்சர் தடுப்பாரா? ஜெகதீப் தன்கர் என்ன பேச போறாரு? இது போன்ற கேள்விகள்லாம் இருக்கு. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.